நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த போலி ரேணுகாவோட ஆட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வச்ச நம்ம மல்லி, இறுதி கட்டத்துல இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா இந்த சுடர் நம்ம மல்லிய பழிவாங்கிறத நினைச்சுக்கிட்டு வெண்பாவை கொடுமை பண்ணா. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஒரு பொறுமையா இருக்கிற நம்ம மல்லி இப்படி ஆவேசப்பட்டு இந்த ரேணுகான்ற பேர்ல இருக்காளே சுடர், அவளுடைய ஒட்டுமொத்த சுயரூபத்துக்கும் இன்னைக்கே முடிவு கட்டுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா ஒரு கட்டத்துல இவ ரேணுகால சுடர் அப்படின்ற உண்மை விஜய்க்கு தெரிய வந்துடுச்சு. இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கதிரேசனுக்கும் இந்த நிஷாக்கும் தெரிய வருதுங்க. ஏன்னா இவ 2 ஃபோன் வச்சுட்டு இருக்கா. இந்த ஒரு வீட்டுக்குள்ள பணம் காணாம போனதுக்கும் இவளுக்கும் ரொம்பவே ஆள் இருக்கு. ஏன்னா இவளுடைய சுயரூபத்துக்காக இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இவ பலியாடா சிக்க வச்சுட்டு இருக்கா. இவளுடைய உண்மையான முகம் சுடர். இவ ரேணுகா மாதிரி ஒரு முகஜாடியை வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே திட்டம் போட்டு ஏமாத்திட்டு இருக்கா. இந்த ஃபோனுக்குள்ள இருக்கிற ஆதாரத்தையும் இவளை நீங்கள் போலீஸ் கண்டிப்பாக விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி இவளை கையுங்காலமாக போலீஸ்கிட்ட சிக்க வச்சுட்டாங்க. கண்டிப்பாக போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சாலும் நம்ம விஜய்கிட்டேருந்து இவளால் தப்பிக்க முடியாது. ஏன்னா நம்ம விஜய்க்கு தெரிஞ்சிடுச்சு ரொம்ப நல்லாவே. இவ ரேணுகா கிடையாது, சுடர் தான். யாரோ ஒருத்தி எங்கேருந்தோ ரேணுகான்ற பேரில் வேஷம் போட்டுட்டு இருக்கா. ஆனால் அவள் சொல்கிறதெல்லாம் இவ்வளோ நாளாக நான் நம்பி முட்டாளாக இருந்த மல்லி. ஆனால் உண்மையிலே என் கண்ணை திறந்துட்டேன். ஆனால் இவ எப்படி எனக்கு ஃபோன் வந்தது அங்கேருந்து அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் ஒரு கேள்வி கேட்டேங்க. அதுதாங்க நம்ம வெண்பா அருமையான செயலை பண்ணி இப்போ இவளுடைய வேஷத்தை விஜய்க்கே தெரிய வச்சுட்டாங்க. இவ பண்ணுற கொடுமை எல்லாமே ஒரு கட்டத்தில் நம்ம மல்லியெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. ஆனால் இருந்தாலும் நம்ம வெண்பை கண்டிப்பாக பயங்கரமான புத்திசாலி. இவளை கையுங்காலமாக சிக்க வைக்கணுன்றதுக்கு மேலேயும் தாண்டி இவளை நிரந்தரமாக இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். எனக்கு அம்மான்னு இருந்தாது மல்லி அம்மா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நம்ம வெண்பை முடிவு பண்ண இந்த ஒரு காரணத்தினால தாங்க இவ இந்த ஒரு தருணத்தில் இப்போ வசமாக சிக்கனா போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சிடணுன்றதுக்காக இல்லைப்பா நான் எங்கேயும் போகல, என்னை விட்டு சொல்லுங்கள், நான் இந்த ஒரு வீட்டை விட்டு வரமாட்டேன், உங்களை விட்டு போக மாட்டேன்ற மாதிரி ரொம்பவே அடம் பிடிச்சிட்டு இருக்கா. ஆனால் இவளை தரன்னு இழுத்துட்டு போங்க, இவளை பற்றி விசாரிக்கணும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உண்மையான இவ யார் என்று நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் ரொம்பவே ஆணைத்தனமாக சொல்கிறாங்க. இவளுக்கு பயங்கரமான பயங்க. ஏன்னா இப்போ திரும்ப ஜெயில் வாழ்க்கைக்குள்ளே போயிடுங்களா. நான் ரேணுகால சுடருன்னு தெரிஞ்சவா கதிரேசன் கண்டிப்பாக என்ன விட போகிறதில்ல. அதே சமயம் இந்த வெண்பாவுக்கு இப்படி ஒரு அபசகுடமான காரியம் நடந்ததுக்கு நான் தான் காரணம்னு தெரிஞ்சவா அப்பயும் என்னை விடு போகிறதில்ல. எப்படியாச்சும் அந்த கடவுள் புண்ணியத்தில் நான் தப்பிச்சிடணும் அப்படின்றதுக்காக ரொம்பவே போராடிட்டு இருக்கா. ஆனால் இவ ரொம்பவே கையுங்காலமாக ஆதாரத்தோடு சிக்கிட்டாங்க. இதுக்கு மேலே இவ இல்லை, இவளை படித்த அந்த ஆண்டவனே வந்தாலும் இவளை காப்பாற்ற முடியாது. ஆனால் இந்த ரகு இன்னும் சிக்கலை அப்படின்றதாங்க ரொம்பவே ஒரு கேவலமான காரியத்தில் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம மல்லி இப்போ சொல்கிற எல்லா உண்மையுமே கேட்டு நம்ம விஜய் அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க செயல்பட போகிறாங்க. ஏன்னா நம்ம மல்லி ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தா ரேணுகா மாதிரி முகஜாடை மட்டும்தாங்க இருக்குது இவளுக்கு. இவர் ரேணுகாவே கிடையாது, இவ சுடர். இவளுடைய சுயரூபத்துக்காக இந்த குடும்பத்தில் இருக்கிறவளை பலியாட ஆக்க பார்க்குறா. இவ பணத்தை காரணம் வச்சு பணத்தை நோக்கம் வச்சு தான் இந்த ஒரு காரியத்தை செயல்படுத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம மல்லிக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கும் நம்ம வெண்பாவுக்கு ஏற்பட்ட இந்த ஒரு காயத்துக்கும் இந்த ரேணுகான்ற பேரில் இருக்கலே சுடர் பதில் சொல்லியே தரணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களே.